கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். We are all surrounded by lot of fears, worries, and we carry a heavy burden with us. இன்ற நாளிலே கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாங்க, என் பிள்ளைகள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், நான் இருக்கிறபடியால் உங்க கவலைகள் எல்லாவற்றையும் என்னிடத்துல நீங்க கொண்டு வாங்கன்னு தான் கர்த்தர் சொல்றாங்க. கர்த்தர் நம்ம சுமையை சுமப்பது இருக்குது, நம்ம ஹெவி பேர்டன் வச்சிருப்பது கர்த்தருடைய சித்தமும் இல்லை, அவருடைய விருப்பமும் இல்லை. நம்ம கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறாங்க. He cares for us. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லை இது. ஒரு சாதா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, நம்மளை படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம இடத்துல சொல்ற வார்த்தை. He cares for you. அவர் உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வேன் என்று சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு சமாதானமும் ஒரு கிருபை நிறைந்த வார்த்தையா இருக்குது அல்லவா? பிரியமானவர்களே, இன்று எந்த கவலையா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? நம் மனத்தாழ்மையோட நம்மளுடைய கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்கு நம்ம கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் சொன்ன வார்த்தைக்காய் ஆண்டவரே அப்பா, எங்களை விசாரிக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா, எங்களுடைய கவலைகள் எல்லாம் அப்பா உங்களுடைய சமூகத்துல வைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு யார் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு விசை கூட தகப்பனே அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல அப்பா நீர் பேசும்படியாக, அந்த பிள்ளைகளுடைய கவலைகள் எல்லாம் மாறும்படியாக, என் கர்த்தர் எல்லா காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே காண செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா, நீர் செய்கிற தேவனப்பா, நீர் சொன்னதை செய்கிற தேவனப்பா. அப்பா, இப்பொழுதே கூட தகப்பனே ஆண்டவரே, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி தகப்பனே ஆண்டவரே, அது எவ்வளவு காலம் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே டிப்ரெஸ்டா வச்சிருக்கிறோம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா, நம்முடைய நாமத்தின் மகிமையினால் கர்த்தாவே இப்பொழுது ஒரு மாற்றத்தை அவங்க காண போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.